ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் பசங்க விளாக்ஸ். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்கணும், நன்னாரி வேர் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க முழுக்க ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். யாரும் சஸ்பின் வராது, ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். வாங்க பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ பெரிய காட்டில் எடுத்துக்கிட்டு சுற்றி பண்ண மரம் தான் ஃபுல்லாக. பாருங்களேன், நம்ம காய்ஸ் பிடிங்கி இருக்காப்புல பாருங்கள். ஏகப்பட்ட நன்னாரி வேற பிடிங்கி இருக்காப்புல பாருங்கள். எப்படி பாருங்க இந்த ஃபோன் கேமராவில் போகிற மாதிரி போடு, அப்படியே இது ஃபேமஸ் ஆகிடலாம். அதான் நீ சொல்லிட்டு யாரும் என் ஃபோனை ரீசார்ட் அடிச்சா சொல்லி வழுக்க சிரிப்பான். சிரிச்சோன்னே நீ ஐடி என்கிட்ட கொடுத்து தர்சான். ஒன்றும் இல்லை, 14 நாள் என்ன ஐடி அப்படி என்ன இருக்காது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேர்னு பாருங்க. ஏன் அடிக்கிருக்காருங்க, நானே 5 அடி. இவ்வளோ பெரிய வேர், ஏன் அளவுக்கு வேர் பிடிங்கிருக்காங்க. அவங்க தான் போனாங்க கேட்டா வேர் பிடுங்க 6 அடியில் பிடிங்க வந்திருக்காங்க. வேற மாதிரி இதை வச்சு நீங்கள் ஜூஸ்லாம் இங்கே இருங்க. சின்னதாக உள்ளது இந்த புளி தான் அங்கிட்டு உள்ள புளி. நன்னாரி சர்பத்துக்கு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தண்ணி சுட ஊற்றாத்து பாருங்க. வேறு வாங்க லேசாக பதமான சூடு வந்துருச்சு. உள்ளாக போட்டுக்கிறோம். நல்லா அவியட்டு பதமான இதுக்கு அளவுக்கு போட்டு மூடிடுங்க. மூடியை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா அந்த இது சாறு ஃபுல்லாக தண்ணியோடு சேரட்டு. ஆட்டையம் போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். எலுமிச்சப்பழம் வாங்குறதுக்குன்னா காசு இல்லை. நம்ம இடத்து பக்கத்தில் உள்ளது நேச்சுரலாக காய்க்கிற மரம் எலுமிச்சப்பழம், சின்ன மரம். வாங்க கட்டாத, அது கட் பண்ண முடியாது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எலும்பச்சப்பழம் நல்லா பழமாக இருக்கு பாருங்க. ஒரு காயை பிடுங்க, ஒரு காயை பிடிங்கிட்டாங்க. பார்த்தீங்களா, இது காய், இது பழம். எப்படி இருக்குன்னு பாருங்க. கேளுங்களேன், உள்ளாக்க எப்படி இருக்கு. இது காய், இது உள்ளாக்க பழம். இதை பிச்சா வேஸ்ட்டாக போயிடும். அதோட அடுத்ததுக்கு பிச்சு பாருங்களேன். இவ்வளோ பிடிங்கிருக்கு. ஒரு 2 கை நிறையா நல்லா பிடிங்கிருக்கு பாருங்க. இவ்வளோ பிடிங்கிருக்குன்னு அருமையாக ஜூஸ் போடுறோம். இதை வச்சு தேங்க்ஸ். இந்த இடத்துக்கு ஆறவளுக்கு ஒரு தேங்க்ஸ். இதை இந்த மரத்தை நட்டு வச்சவளுக்கு ஒரு தேங்க்ஸ். வாங்க போவோம். 20 நிமிஷம் ஆச்சு. இது நன்னாரி வேறு தண்ணியில் ஊற போட்டு வாங்க திறந்து வைப்போம். ஆஹா ஆஹா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ஒன்றும் தெரியாது அவ்வளோவா. நீங்கள் நேரில் பார்க்க விட்டு அருமையாக பார்க்க பாருங்க. எப்படி தெரியுது மஞ்சட்டின்னு வேற மாதிரி இருக்குது. ஒரு ஜூஸ் போட முடியும் பாருங்களேன். ஜூஸை புளியிறாப்புல பாருங்க. தனியாக அந்த கொட்டையை எடுக்கிறதுக்கு, அதில் உள்ள கொட்டையை எடுக்கிறதுக்கு தனியாக புளியிறாப்புல பாருங்க. பாருங்களேன் நல்லா அவுஞ்சு வந்துருச்சு போல. அதில் உள்ள வேற ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டுக்கிறேங்க. இங்கே பாருங்க, ஒரு கட்டு போட்டிருக்கு வேறு. இதே மாதிரி 2 கட்டு போட்டிருக்கு. அது ஒரு கட்டு தான் ஃபுல்லாக இருந்திருக்கு. இது வந்து உருகிருச்சு. வேறுங்க. ஐயோ விழுந்துருச்சு பாருங்க. நன்னாரி வேறு நல்லா அவுந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் கிடக்கு. பாருங்களேன் தண்ணி அப்படியே வடிகட்டு அப்படியே நல்லா வடிகட்டிக்கிறோம். ஏன்னா அதில் தூசி கூலம் இதெல்லாம் இருக்கு. நல்லா வடிகட்டிக்கிட்டா தேவலை. காய்ச்சி வேணும் தெரியுமா, 2 மணி நேரம். சரிடா பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு. எல்லாம் மஞ்சன்னு நல்லா வாசனை. நன்னாரி வேறு வாசனை, நல்லா வாசனை. வேற மாதிரி பிடிங்கிட்டு அந்த லெமன் சாறு பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. 2 கை பிடுங்கி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. காவாசி தான் வந்திருக்கு. நல்லா ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா டம்ளர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. குடிக்கலாம் போலையடா. கலர் இனிமேல் ஐஸ் வந்தால் தான் கலர். சீனி அடுத்து சீனி ஒரு 2 கிலோ. நல்லா இல்லையோ, சீனி போட்டால் நல்லா இருக்கு. சீனி ஐஸ் புளிப்புடா. தண்ணி நிறையா ஊற்றணும்ல. தண்ணியாக இருக்குடா, சரியான தண்ணி. இனி நன்னாரி மாதிரிலாம் இல்லை, அது வந்து நிறையா போடணும். நன்னாரி
நாங்கள் பண்ணது கொண்டாட்டு தீமானம் பெரிய பெரிய வேறு இந்த மாதிரி வேறு இல்லை என்ன சின்ன சின்ன வேறு. ஊற வச்ச சப்ஜா விதை இவ்வளோ இருக்கு கலகலன்னு கிடக்குறா. அடுத்து கையில் எடுத்து போ. பாதாம் பிசின். அடுத்து பாதாம் பிசின். எப்படி இருக்குண்ணே? நைட்டு ஃபுல்லாக வரும்டா, அதான்டா இது விழுவிழுன்னு இருக்கு. அடுத்து நல்லா கலக்கி விட்டுக்குறேங்க. சுகர் எடுத்துட்டாங்கடா. சீனி இருந்துச்சு கீஸில் ஒன்று அதெல்லாம் எடுத்து. அடுத்து சீனி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குறேங்க. எத்தனை வரடா கலக்கு பேசுறாடா. அடுத்து கிடக்கட்டு ஒரு 10 நிமிஷம் சூட்டு ஆடட்டு, அதுக்கப்புறம் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்து கடைசியாக ரிசல்ட் சொல்லுவோம். அந்த பெரிய ட்ரம்மில் கலந்துக்குருவோம். கலங்க அப்போ தான் எல்லாருக்கும் காணு. சீனி கலக்கிலா அப்படியே கிடக்குள்ளாக்க. தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருவோம். நேச்சுரலா போறோம். எங்க எசன்ஸ் வாங்கல, எதுவும் வாங்கல, நேச்சுரல் ரெடிமேடு. தகட்டாம எவ்வளவு நேரம் வேணாலும் குடிச்சுக்கலாம். என்ன